जय पराशक्ति महामाई की जय. ஜெய். அன்னை நருளாலே இந்த இணைய வழி சஞ்சலா நிச்சலா கேள்வி பதில் மற்றும் பாரதியார் பாடல் ஆராய்ச்சி சற்சங்கத்திலே நேரடியாக கலந்து கொண்டுள்ள சாரதியின் செல்வியரே, பின்னால் யூடியூப் காணொளியாக கேட்க இருக்கின்ற சாரதியின் செல்வியரே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் அருள் கிட்ட பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நம்முடைய வழக்கமான பிரார்த்தனை பாடலுடன் துவங்கலாம் என்று நினைக்கின்றேன். அம்மா யார் பாட போறாங்க? நான் பாடுறேன்பா. ஆ, நமஸ்காரம். நின்னருள் வேண்டுகின்றோம், எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே. பொன்னவிர் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை இணை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நிந்தன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைனல் சிவசக்தி எம்மை அமரர்த்தம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். ஜெய். அன்னையின் அருளாலே இந்த வாரம் பாரதியார் பாடல் தன்னுடைய அனுபவத்தையும் உணர்ச்சிகளையும் எடுத்துரைப்பதற்கு இப்போதைக்கு யாரும் இதுவரையில் யாரும் முன் வராததாலே நான் ஏற்கனவே விளக்கம் துவக்கி இருந்த பாடலுடைய விளக்கத்தை தொடர்கிறேன். அது என்ன பாடல் அப்படின்னா, புதுமை பெண். புதுமை பெண் அப்படிங்கிற பாடல்ல 10 பத்திகள் இருக்கின்றன. அதுல 7 பத்திகளுக்கு விளக்கம் பார்த்து விட்டோம். கடைசியாக பார்த்தது 5, 6. அதை பற்றி எனக்கு அந்த 5, 6 பார்த்த மாதிரியே இருக்கு, விளக்கம் சொல்லிட்ட மாதிரியே இருக்கு. அது சுருக்கமா மீள்பார்வை பண்ணிட்டு மீதி உள்ள 7, 8, 9, 10 அது 3க்கான விளக்கத்தை பார்ப்போம். புதுமை பெண் பாரதியாருடைய இந்த பாரத தேசத்திற்கான கனவுகள்ல ஒன்று. இந்த பாரத தேசம் எப்படி வடிவெடுக்க வேண்டும்? அவர் காலத்துல இது அந்நியருக்கு அடிமைப்பட்டு இருந்தது. அந்த அடிமை தலையை உடைத்தெறிந்து கொண்டு புதிய இந்தியா எழ வேண்டும். அந்த புதிய இந்தியாவிலே பெண்மையும் புதுமையாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும் என்று பாரதியாருடைய கற்பனையை தான் இந்த பாடல் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. இதுல பாரதியார் என்ன சொல்ற, அந்த புதுமை பெண்ணே தன்னுடைய எண்ணங்களை, புதிய லட்சியங்களை, கொள்கைகளை, செயல்முறைகளை எடுத்து சொல்ற மாதிரி அந்த பாடலை அமைச்சிருக்கிறார். 5 மற்றும் 6வது பத்திகளை பார்ப்போம். நிலத்தின் தன்மை பயிர்க்கு உளதாகுமாம், நீச்ச தொண்டு மடமையும் கொண்டதாய், தலத்தில் மாண்புயர் கொண்ட தாய், தலத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதாவதோர் செய்தியாம். இந்த பாரதியின் புதுமை பெண் தான் ஏன் புதுமையாக இருக்கணும் என்று விரும்புகிறாள் என்ற காரணத்தை இங்கு சொல்லுகிறாள் இந்த பாடல்ல. என்ன? நிலத்தின் தன்மை பயிர்க்கு உளதாகுமாம்.
பூமி, குறிப்பாக விவசாய பூமி, அதனுடைய தரம் எப்படி இருக்கிறதோ, அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்து எவ்வளவு இருக்கின்றதோ, அது என்ன பயிரை விளைவிக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்பத்தான் அதில் விளையும் பயிரும் இருக்கும். பயிர் நல்லா இருக்குன்னா மண்ணு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த மண்ணில இருந்துதான் இந்த பயிர் எல்லா சக்திகளையும் வாங்கி கொண்டு வளர்ந்து ஓங்கி வளர வேண்டும். அதனால நிலத்தின் தன்மை பயிருக்கு உள்ளதாகும். சரி, எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லுகிறாள் புதுமை பெண்? நீச்ச தொண்டு மடமையும் கொண்ட தாய் தலத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடல் சாலவே அரிதாவதோர் செய்தியாம். தாயானவள் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு நல்ல சந்ததியை உற்பத்தி செய்து கொடுக்கணும்னு சொன்னா, அவள் நீச்ச தொண்டு, நீச்சம்னு கீழான, தாழ்ந்த, இழிவான தொண்டு செய்வது இழிவில்லை. ஆனா ஒரு அடிமை, அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. நில்லுன்னு இருக்கணும், உட்காரணும், எடுத்துட்டு வரணும், என்ன சொல்றாங்களோ செய்யணும், அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்போ நம்முடைய தேசத்துல அந்த மாதிரிப்பட்டது ஒரு அடிமைத்தனம் இருக்கல. மேல் நாட்டுல எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இந்த அடிமைத்தனத்தினுடைய கொடுமை இருந்திருக்குங்கிறது பார்த்தா ரொம்ப இதா இருக்கும். அவர்களை நிஜமாவே மனிதர்களாவே கருதல. கைகால விலங்கு பூட்டியே வச்சிருப்பாங்க. வேலை செய்யும் போது தேவையான அளவுக்கு மட்டும் கையில் உள்ள விலங்கை எடுத்து விடுவாங்க. அது எப்படி சூழலோ அதுக்கேற்ற மாதிரி. மற்றபடி அவர்கள் ஒரு விலங்கை சிறைப்பிடித்திருப்பது போல மனிதனை விலங்கு பூட்டி வைத்திருப்பார்கள். அவன் அடிமை, நான் சொன்னதை கேட்கணும். அடிச்சு தான் அவனை வேலை வாங்குவாங்க. அவனுக்கு உணவு கொடுப்பது, எந்த மரியாதையும் கொடுப்பதுக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்லை நம்முடைய நாட்டுல. நிச்சயமா எத்தனையோ ஜாதி கொடுமைகள் மற்றதுகளை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு பொங்கி எழுகிறோம். ஆனா மற்ற தேசங்களுடைய வரலாறை பார்க்கும் பொழுது நம்ம நாட்டுல அவ்வளவு மோசமா இருந்தது இல்லை. ஆனா அது ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. இந்த கொஞ்சம் கூட இல்லாம இருக்கணும், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்முடைய தேசத்தினுடைய வரலாறு, ஞானிகளின் உயர்தன்மை, நம்முடைய இலக்கியங்கள், அதை விட தத்துவ சாஸ்திரங்கள், பக்தி இலக்கியங்கள், இதெல்லாம் எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையை சொல்லுகின்றன. மனிதன் இறைவனின் குழந்தை, இறைவனே தான் என்றெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு செல்லக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்டுல இந்த அளவு கூட அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுதான். அதனால இங்க என்ன சொல்ற, நீச்ச தொண்டு. அப்போ நாம இப்ப எப்படி தொண்டுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கிறோம்? சர்வீஸ். அப்ப இந்த தேசத்துக்காக நாம் தேச தொண்டு புரிய வேண்டும் என்று இளைஞர்களை அழைக்கிறோம். இங்க சொல்லக்கூடியது அடிமையாக இருந்து கொண்டு சுதந்திரம் சிறிதும் இல்லாது அவர்களுக்கு தேவையானது செய்து கொண்டு இருப்பது தொண்டு. அப்படி ஒரு அர்த்தம் அப்ப கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இங்க சொல்ற, நீச்ச தொண்டு, கீழான தொண்டு. அப்படி செய்யறவனுக்கு இப்ப அவனுக்கு மனுஷன்கிற ஒரு அங்கீகாரமே கொடுக்காத போது அவனுக்கு எப்படி உயர்ந்த விஷயங்களை புகட்டி இருப்பாங்க. அதனால அவன்கிட்ட மடமை, அறியாமை ரொம்ப வலுவா கெட்டிப்பட்டு இருந்ததான், இடம்பெற்று இருந்தது. அவன் இதயத்துல அறியாமை இருந்தது. அந்த அறியாமையை போக்குவதற்கு அந்த அடிமைகளுக்கு சொந்தக்காரர்களா இருந்த எஜமானர்கள் நினைக்கவே இல்லை. அதனால இழிவான தொண்டும் அறியாமையும் கொண்டு ஒரு தாய் இருந்தால் இது எதை காட்டுறதுன்னா, ஏதோ பல சமூக சூழல்கள் காரணமாக பெண்களையும் அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய சூழல் நாட்டிலே உருவாகிவிட்டது, பாரத சமுதாயத்திலே. அதை எதிர்த்து கிளம்பி இருக்கிறாள் இந்த புதுமை பெண். அதனால அவ சொல்ற, நீச்ச தொண்டு மடமை அறியாமையும் அடங்கி ஒடுங்கி அடிமையாய் துண்டு செய்து கொண்டிருப்பது. ஒரு வேலைக்காரி மாதிரி வீட்டுல வேலை செய்யறதுக்கு தான் பெண்ணா? அவளுக்கு எந்த ஒரு படிப்பு அறிவு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு இல்லையா? அப்படி அறியாமையும் தொண்டு தொண்டு செய்யறதுனா வேலை செய்வது மட்டும்தான் ஒரு பெண், அப்படி பெண்ணுடைய கடமை அப்படின்னு சொன்ன, அப்படிப்பட்ட தாய் இந்த உலகத்தில் தலத்தில் மாண்புயர் மக்களை பெற்றிடுதல் சாலவே அரிதாவதோர் செய்தி.
அவள் உயர்ந்த சந்ததியை எப்படி உருவாக்கி கொடுப்பாள் இந்த சமுதாயத்திற்கு? அவளை நீ அறியாமையோடும் அடிமைத்தனத்தில் பிணைத்தும் வைத்திருந்தால் என்று கேட்கிறாள் இந்த புதுமை பெண். எதுக்கு இப்படி அவளை கட்டி போட்டு வெளியில விடாம அடக்கி ஒடுக்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, கற்பு தவறு விடக்கூடாது, வெளியில பல ஆபத்துக்கள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு இடைக்காலத்துல அப்படி ஒரு சூழல் நமக்கு இருக்கு. அதுக்கு புதுமை பெண் சொல்ற பதில பாருங்க. குலத்து மாதர்க்கு கற்பு இயல்பாகுமாம். வெளியில இருந்தாலும் ஆபத்துக்களுக்கு நடுவில் இருந்தாலும் நற்குலத்தில் பிறந்த பெண்களுக்கு கற்பு என்பது இயல்பானதாக இருக்கும். நீ அதற்கு சோதனை வரும் என்பதற்காக பயந்து கொண்டு வெளியிலேயே விடாம பூட்டி வச்சிருக்கிறது அவசியம் இல்லை. நீ ஓவரா பயந்துக்கிற வேண்டாம். அவங்க எந்த சூழலையும் சமாளித்து தம்முடைய கற்பை காப்பாற்றி நாட்டி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு புதுமை பெண் சொல்ற. அதைத்தான் அந்த பழமையினுடைய வெளிப்பாடா அன்று பாடிய வள்ளுவ பெருமான் சொன்னார். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். அதனால குலத்து மாதர்க்கு கற்பு இயல்பாகும். நல்ல குலத்துல பிறந்தவர்களுக்கு, நற்குடியில் பிறந்த பெண்களுக்கு கற்பு என்பது சொல்லி வர வேண்டியதில்லைப்பா, இயல்பாவே இருக்கும். கொடுமை செய்தும் அறிவை அழித்தும் அந்நலத்தை காக்க விரும்புதல் தீமை. அவள் கற்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவளை அறியாமலே படிக்க விடாம வச்சிருந்து, ஆனா ஆதியில அப்படி இருக்கல. நம்முடைய இந்து சமுதாயத்துல பெண்களும் குருகுலத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ரிஷிகளில் பல பேர் பெண்களாக இருந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றை பார்த்தாலும் பல புலவர்கள் பெண்கள் புலவர்களாக சிறப்புற இருந்து மன்னர்களை வழிநடத்தி இருக்கின்றார்கள், ஔவையார் போன்றவர்கள். அதனால பெண்கள் சமுதாயத்துல முக்கியமான இடத்தை, பாராட்டத்தக்க இடத்தை பெற்றிருந்ததுதான் நம்முடைய பழைய வரலாறு. இடைக்காலத்துல அது மாறி போச்சு. அந்த சூழலை திரும்ப மாற்றணும் என்பதற்காக சொல்லுகிறார். கொடுமை செய்தும் அறிவை அழித்தும் அந்நலத்தை காக்க விரும்புதல் தீமையாம். அவர்களை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி வெளியில விடாம வச்சிருந்து, அப்படியாவது இவ்வளவுலாம் கட்டுப்பாடு பண்ணி மனுஷனாவே வாழ விடாம வச்சிருந்து அப்புறம் நான் கற்போடு இருக்கேன்னு சொல்றதுல என்ன பெருமை? அவளுக்கு சோதனைகளை சந்திக்கிட்டு அவள் சாதித்து மீண்டு வருவாள் என்று தைரியமா சொல்றா இந்த புதுமை பெண். நலத்தை காக்க விரும்புதல் தீமை. இப்படி அடக்கி ஒடுக்கி வைப்பது தீமை என்று யார் சொல்ற? நங்கை கூறும் வியப்புகள் கேட்டீரோ. இந்த புதுமை பெண் சொல்லக்கூடிய இந்த வியப்பான விஷயங்களை நீங்க கேட்கலையா அப்படிங்கிறார். புதுமை பெண் இவள் சொற்களும் செய்கையும் பொய்மை கொண்ட கவிக்கு புதிதன்று. இச்சதுமறைப்படி மாந்தர் இருந்த நாள் தன்னிலே பொதுவான வழக்கமாம். இது ஒண்ணும் புதுசு இல்லம்மா. இந்த புதுமை பெண் சொல்லுவது இன்றைக்கு அவள் சொல்லுகிறாள்னா கூட விஷயமே நம்மளுக்கு தெரியாதது அல்ல, பாரத வரலாற்றிலே இல்லாததொன்று அல்ல அப்படிங்கிற. சதுமறை 4 மறைகள் வேதங்களின்படி மக்கள் வாழ்க்கை வாழ்ந்த அந்த காலத்திலே, ஆதி காலத்திலே, வரலாற்றின் துவக்கத்திலே அப்படித்தான் இருந்தது சமுதாயம். பெண்களுக்கு சுதந்திரம் இருந்தது. அதை அவர்கள் முற்றிலும் காத்துக்கொண்டு கற்பு போன்ற தம்முடைய உயர் பண்புகளையும் போற்றி பாதுகாத்து அதற்கேற்ப வாழ்ந்தார்கள். மதுர தேமொழி மங்கையர் உண்மை தேர் மாதவ பெரியோருடன் ஒப்புற்றே முதுமை காலத்தில் வேதங்கள் பேசிய முறைமை மாறிட கேடு விளைந்ததாம். எப்ப இந்த சமுதாயத்துக்குள்ள கேடு புகுந்தது? பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவர்கள் வேதம் அறிந்த ஞானிகள் அறிஞர்களுக்கு சமமாக இருந்து கொண்டு வேதத்தை பற்றியும் வேதாந்தத்தை பற்றியும் விவாதித்த அந்த நாட்கள் எல்லாம் போய் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட போது கேடு வந்தது அப்படின்னு சொல்றார். அத சொன்னேன் இல்லையா, இந்த வேத காலத்துல பெண்களுக்குள்ள வேதாந்த ஆராய்ச்சி பண்ணினவர்களை பிரம்மவாதினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத ஆராய்ச்சி பண்ணிய, வேதாந்த தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணிய, விசாரம் செய்த ரிஷிகளுக்கு சமமாக அமர்ந்து கொண்டு அவர்களோடு இந்த வேதாந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பெண்களை
பிரம்மவாதினிகள் என்பார்கள். ஒரு வேதாந்தி அவர் வெறுமன தத்துவத்தை ஒரு சப்ஜெக்ட் மாதிரி படிச்சுட்டு வராம அதன்படி உண்மையை உள்ளத்துல உணர்ந்தவர் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா அந்த வேதாந்திகள் சபையிலே அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். அப்படி யாக்ஞவல்யர்ங்கிற ருஷிய சோதிக்கிறார்கள் ஒரு சபையில. இப்ப திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளை அரங்கேற்றம் பண்ணுவதற்கு முன்னால அந்த சங்க புலவர்கள்லாம் சோதிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்படி சோதிக்கும் பொழுது ஒரு பெண் ரிஷிகா, பெண் ரிஷிக்கு பேர் ரிஷிகா, ஒரு பிரம்மவாதினியும், பிரம்மவாதினா ஆண், பிரம்மவாதினினா பெண், பிரம்மவாதினி அவள் பேர் கார்கி. கார்கி கார்கிங்கிற பிரம்மவாதினியும் அவரை கேள்வி கேட்கிறான். எல்லாரும் கேள்வி கேட்டுட்டாங்க. அப்ப முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும்போது இல்ல நான் கேட்கணும் அப்படின்றா. உடனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. கார்கி கேள்வி கேட்கிறா, யாக்ஞவல்யர் பதில் சொல்ற. 2-3 கேள்விகள் கேட்டப்புறம் சரி, என்னுடைய கேள்வி நான் கேட்டு நானும் திருப்தி அடைந்து விட்டேன், இவர் உண்மையான பிரம்மஞானி தான் அப்படிங்கிற சர்டிபிகேட் கடைசி அதை சீல் பண்ணி முடிச்சு கொடுக்கறது கார்கி தான், அந்த பெண்ணாகிய பிரம்மவாதினி தான். அப்படிப்பட்ட நாடு இது. அந்த சூழல் மாறினதுனாலதான் கேடெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றார். இப்போ நாம 8வது பத்திக்கு போவோம். உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், ஓது பற்பல நூல் வகை கற்கவும், இலகு சீர் உடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே திலக வாணுதலார் தங்கள் பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம். இந்த பெண்கள் உழைக்கணும், அதுக்கு ஆசையா இருக்காங்க. எங்களை உழைக்க விடாம நீங்க அடைச்சு போடாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி, எதுக்கு உழைக்கணும், என்ன நோக்கத்தோடு உழைக்கணும், எப்படி உழைக்கணும்? திலக வாழ் நுதல், அதாவது ஒளி வீசுகின்ற நன்கு திலக்கம் தரித்த நெற்றியை உடைய இந்த பெண்கள். இன்னைக்கு பாரதியார் அப்படி எதிர்பார்த்தார் புதுமை பெண்ண. இன்னைக்கு பெண்கள், புதுமை பெண்கள் நெற்றியில திலக்கம் எங்க இருக்குன்னு தேடணும். இந்து பெண்கள் நெற்றியில திலக்கத்தை தேடணும். விவாகம் செய்து கொண்டவர்கள்லாம் உச்சியில வச்சுக்கிறாங்க வகுட்டுல. ஆனாலும் நெற்றியில இந்த புருவ மத்தியில அதுக்கு கொஞ்சம் மேல பளிச்சுன்னு பொட்டு வைக்கிறத இப்ப பார்க்க முடிய மாட்டேங்கிறது. அதெல்லாம் அந்த அந்த நாகரிகம் மாறி போச்சுங்கிறாங்க. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய ஒன்று இல்லை. பார்ப்போம். திலக வாணுதலார் நாங்கள் பாரத தேசம் ஓங்க, நம்முடைய இந்த பாரத தேசமானது சிறந்தோங்கி மிளிரும்படி உழைக்க விரும்புகிறார்கள். அதன் பொருட்டு என்ன செய்வார்கள் அவர்கள்? உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும், உலக வாழ்க்கையில் நடைமுறையில், அதாவது நம்ம நாடு வேதாந்தத்துல, வேதத்தில் வேதம் மிகுந்தது இந்த நாடு, நல்ல வீரர் வாழ்ந்தது இந்த நாடு. இந்த தேசம், பாரத தேசம் வேதத்தில் வேதாந்தத்தில் சிறந்தது என்பதற்காக நடைமுறை வாழ்க்கையில் தோற்றதில்லை, அதுலேயும் உலகத்தினுடைய உச்சியில இருந்தது. 15 நூற்றாண்டுகள் வரையில நம்முடைய தேசம்தான் உலகத்தினுடைய செல்வத்துல கால்வாசி நம்மகிட்ட இருந்துதான். 25% of the wealth of the entire world was in India, was produced in India. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு நாம சம்ருத்தி என்கிற நிறைவான வளமான வாழ்க்கை வாழ்ந்தோம். அது சும்மா வந்துடாது. அந்த வளம் எல்லாம் விவசாயத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ எதிராகட்டும் உழைப்பு இல்லாம அது வர முடியாது. அப்ப 25% செல்வ வளம் இங்க இருந்ததுன்னு சொன்னா மக்களுடைய உழைப்பு, திறமை, அறிவு எவ்வளவு இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட நாட்டுல என்ன இந்த பெண்கள், புதுமை பெண்கள் என்ன செய்ய விரும்புறாங்க? உலக வாழ்க்கையின் நுட்பங்கள். இப்ப ஒரு சின்ன உதாரணம் எனக்கு அடிக்கடி ரொம்ப ஒரு வியப்பும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதா இருக்கும். டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க மத்திய அரசுல. அத சில பேர் கேலி பண்ணினாங்க. டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்களே, அதெல்லாம் பயன்படுத்துவதற்கு எப்படி யாருக்கு தெரியும்? எவ்வளவு பேர் நம்முடைய நாட்டுல கிராமப்புறங்கள்ல வசிக்கிறாங்க, கல்வி அறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, அவங்க எப்படி டிஜிட்டல் இந்தியாவை பயன்படுத்த போறாங்க அப்படின்னு கேலி பண்ணினாங்க. ஆனா
கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இந்த டிஜிட்டல் மயமாக்கின பொழுது இப்ப நாம என்ன பார்க்கிறோம்? ரோட்டோரத்துல பூ விற்கிறவங்க, என்ன வாழைப்பழம் விற்கிறவங்க கூட இந்த கியூஆர் கோடை அட்டையில ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த கியூஆர் கோடை எப்படி பயன்படுத்தணும், அதன் மூலம் நாம எப்படி சீக்கிரம் பண பரிவர்த்தனை பண்ணிக்கலாம், கையில பணத்தை எடுக்காமலே பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், கொடுக்கலாம் என்கிற நுட்பத்தை அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள். அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் போயிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. நம்ம பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ விஞ்ஞான கருவிகள்ல நமக்கு தெரியுமான்னு அது எப்படி இருக்குன்னு. ஒண்ணு வேண்டாம், வீட்டுல மிக்சி இருக்கு. அந்த மிக்சி எப்படி வேலை செய்யுதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? ஆனா எனக்கு வந்து இது தேங்காயை போட்டேன்னா மற்றவைகளையும் போட்டான்னு இப்படி சுத்தினா அரைக்கும், இப்படி சுத்தினா பொடியாக்கும், அதெல்லாம் தெரியும்ல. அவ்வளவுதான். அது மாதிரி இந்த டிஜிட்டல் இந்தியால என்னென்ன புதுமைகள் இந்த போனை வச்சு பண்ணிக்க முடியுமோ, நெட்டை வச்சு பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கத்துக்கொண்டு விட்டார்கள். அதுக்கு வந்து இன்ன தொழில், இன்ன படிப்பு, இப்படி சமுதாயத்துல உயர்ந்திருக்கணும் அதெல்லாம் கிடையாது. கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாரும் டிஜிட்டைஸ்டு இந்தியால ரொம்ப சிரமம் இல்லாம இருக்காங்க, வாழறாங்க, பயன்படுத்துறாங்க. அத சொல்ற, உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓதும் பற்பல நூல் வகை கற்கவும். எத்தனையோ நூல்கள், அறிவு துறைகள் இருக்கு. மிந்தி எல்லாம் ஒருவர் பல துறைகளில் துறை போகி இருந்தார். ஒரு நியூட்டன் எடுத்துக்கோங்க, நம்ம சர் சி.வி. ராமன் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பிசிக்ஸ் மட்டும் படிக்கல. ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ் ஒரு துறையில மட்டும் இல்லை, பிசிக்ஸ்ல இருந்தார் அவரு. இதுலயும் ஒரு கருவி கண்டுபிடிச்சிருக்கிறாரு, இந்த பாட்டனிலையும். அதாவது ஸ்தாவரங்களுடைய அசைவு, வளர்ச்சி, உணர்ச்சி இதெல்லாம் அளக்கிறதுக்கு கிரஸ்கோகிராஃப்ங்கிறத கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறார் ஜெகதீஷ் சந்திர போஸ். பிசிக்ஸ்ல இருந்தார். அவர் தான் இன்றைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர், அந்த சிப்பு, அதனுடைய மூலத்தை அவர் தான் கண்டுபிடிச்சாராம். யாரு? நம்ம ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திர போஸ். அதை எடுத்து மற்றவங்க டெவலப் பண்ணி அவங்க பேர்ல அது வந்துருச்சு. ஆனா பண்ணினவர் அவரு. அப்புறம் ரேடியோ மார்க்கோனிங்கிற ரேடியோ கண்டுபிடிச்சவர் அவர். அப்போ எல்லா துறைகளிலும் அவர்கள் வல்லவர்களாக இருந்தார்கள் இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரையில். ஆனா இப்போ எப்படி ஒரு 60 வருஷமா எப்படின்னா ரொம்ப நுணுகி ஆராய்ந்து ஒரு ஒரு துறை. இப்ப பிசிக்ஸ்னு எடுத்துக்கொண்டா பிசிக்ஸ்ல அதுல எத்தனையோ பிரிவுகள், அதுல ஒண்ணு அதுல ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோபல் பரிசு வாங்குறாங்க. அப்போ அவர்களுடைய ஆராய்ச்சியின் எல்லையை குறுக்கி கொண்டு அதுல ஆழப் போகிறார்கள். அப்படி பல துறைகள், அறிவு துறைகள், என்ன அதெல்லாம் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அண்ட் நாலேஜ் அதெல்லாம் இன்னைக்கு வந்தாச்சு. அதுல எல்லாம் இந்த பெண்கள் தாங்களும் சாதிக்க விரும்புகிறார்கள். நூல் வகை கற்கவும் இலகு சீருடை நாள் திசை நாடுகள். சீருடைன்னு அந்த யூனிஃபார்ம்ங்கிற சீருடைய சொல்லுறீங்க. சீர் உடை, உடைனா உடைத்திருக்கின்ற, பெற்றிருக்கின்ற, கொண்டிருக்கின்ற, வைத்திருக்கின்ற. எதை? சீர். சீர்னா சிறப்பு, பெருமை, மகிமை. இலகு சீர் விளங்குகின்ற பெருமை, நன்கு தெற்றென தெரிகின்ற சிறப்பினை உடைய பல நாடுகள் யாவும் 4 திசைகளிலும் உள்ள நாடுகளுக்கு சென்று புதுமை கொணர்ந்து ஆங்காங்கே புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அந்த கற்ற புதுமையை இங்கு வந்து இந்தியாவிலே, பாரதத்திலே தன்னுடைய சகோதரர்கள் பயன்படும்படி பயன்படுத்த தயாராயிருக்கிறார்கள் இந்த புதுமை பெண்கள். இதெல்லாம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது என்பதில் சந்தேகம் இல்லை. இதனுடைய விளைவு என்ன? பாரத தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய நாட்டுல எல்லா துறைகளிலும் பெண்கள் முன் வந்திருக்கிறார்கள், சிறப்பாக செயல்படுகிறார்கள்ங்கிறதுக்கு ரொம்ப சமீபத்திய காலத்துல நாம பார்த்த உதாரணம் ரொம்ப போன வாரம் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அதை இயக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக், அந்த தாக்குதல், துல்லிய தாக்குதல், பிரிசிஷன் ஸ்ட்ரைக், அதை நடத்தியவர்கள் 2 பெண் விமானிகளும் இருக்காங்க. சோஃபியா குரைஷி, வியோமிகா சிங், அப்படி 2 பெண் அதிகாரிகள். அவங்க அதை முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள் வெற்றிகரமா. அதை பற்றி உலகுக்கு அறிவிக்கிறார்கள். அப்போ எல்லா துறைகளிலும் நாங்க வருவோம் அப்படிங்கிற இது போட்டி இல்லை. திறமையை வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்க முடியல, நாங்க அதை பயன்படுத்துவோம். அப்ப அதுக்கு பயன்படுத்துங்கள் அவர்களை. அதைத்தான் ஆண்கள் செய்யணும் சமுதாயத்துல.
தேசம் ஓங்க உழைத்திடல் வேண்டுமாம். விலகி வீட்டில் ஓர் பொந்தில் வளர்வதை. பொந்துல என்ன இருக்கும்னா எலி, இந்த மாதிரி மிருகங்கள் மற்றதுல இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கிறது தான் பொந்துல ஒளிஞ்சிருக்கும். அது மாதிரி அவங்கள போய் நீங்க ஒளிச்சு மறைச்சு வச்சு என்ன ஒருத்தருக்கும் தெரியாம இருக்க விட்டா அது எப்படி அவங்களுடைய சிறப்பு மேம்படாது. அதனால ஓர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பர். இந்த பேர் நீங்க ஒத்துக்காட்டல் நாங்க மாத்திடுவோம்னு சொல்லிட்டாங்க. சரி. சாத்திரங்கள் பல பல கற்பரம், பல துறைகளில் உள்ள ஞான நூல்களை கற்றுக்கொள்வார்கள். சௌரியங்கள் பல பல செய்வர். சௌரியம் அப்படின்னு வீரம், சூரத்தன்மை, அஞ்சாமை, துணிவாக போரில் எதிரியை சமாளிக்கும் திறமை, அதான் சௌரியம். சௌரிய அவார்டுன்னு கூட ஏதோ ஒரு யுத்தத்துல சிறப்புற செயல் புரிந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப சௌரியம், சௌரியம்னா ஒரு க்ஷத்திரியனின் வீரத்தன்மை. சௌரியங்கள் பல பல செய்வராம். மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பறாம். அதென்ன மூத்த பொய்மை இளைய பொய்மை அப்படின்னா காலங்காலமாக படிந்து விட்ட சமுதாயத்தில் படிந்து விட்ட பாரத சமுதாயத்தில் படிந்து விட்ட காலங்காலமா இருந்து வரக்கூடிய பொய்மைகள், தவறுகள், மூடத்தனங்கள் அதையெல்லாம் ஒழிப்பறான். ரொம்ப நாள் இருக்குங்கிறதுக்காகவே சில சமயங்கள் அது ஏதோ நம்முடைய முன்னோர்கள் செஞ்சதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீ மூடத்தனத்தை வச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் நாங்க ஒழிச்சுப்பிடுவோம் அப்படிங்கிற. மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பறான். மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பறான். உண்மைக்கு மாறானது பொய். சுதந்திரத்தை தடுப்பது கட்டுப்பாடு, தேவையில்லாத கட்டுப்பாடு, அநியாயமான கட்டுப்பாடு, அதெல்லாம் ஒழிப்பாங்களாம் இந்த புதுமை பெண்கள். மூட கட்டுக்கள் யாவும் தகர்ப்பறாம். அப்புறம் காத்து மானிடர் செய்கை அனைத்தையும். சரி, இதெல்லாம் எதுக்கு நீ இப்போ இந்த கட்டுப்பாடு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாங்கிறே, நீ என்ன பண்ண போற? இந்த புதுமை பெண்ணாகி நீ கேட்கிற அந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு செயல்பட போகிறாய் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாங்க, காத்து மானிடர் செய்கை அனைத்தையும், மனித குலத்தின் செயல்கள் அனைத்தையும் நாங்கள் காப்பாற்றுவோம். அதனுடைய உயர் நிலையிலிருந்து அது வழிவி விடாதபடி அதை காப்பாற்றுவோம். தீய சக்திகள் அதை தாக்கி அழித்து விடாதபடி அதை காப்பாற்றுவோம். மானிடர் செய்கை யாவையும் காத்து அப்புறம் என்ன செய்வாங்களாம், கடவுளர்க்கு இனிதாக சமைப்பர். அந்த செயல்களை நாங்க செய்யும் போது எப்படி இருக்கும், தேவர்களே அதை ஏற்றுக்கொண்டு எங்களை வாழ்த்துவார்கள். அப்படிப்பட்ட வகையிலே சிறப்பாக நாங்கள் செய்வோம். ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வர். ஆண்கள் ஆஹா நாம கூட பயந்தோமே, சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆயிடுமோன்னு, இவங்க நல்லா இருக்காங்களே என்று பாராட்டுகிறபடி வாழ்வார்களாம். இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ. இதுதான் இன்றைய பெண்கள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல தெரியப்படுத்தப்படணும். பாரதியார் கண்ட புதுமை பெண் நீ இப்படி இருக்கியா என்று ஒரு இளம் பெண்ணு தன்னை கேட்டுக்கொள்ளணும். இளம்பெண்ணில் சிறுமியா இருக்கும் பொழுதே இது அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுக்காட்டாலுமே சின்ன வயசுலயே ஸ்கூல்ல படிக்கும் பொழுதே வேண்டாததுகள் நிறைய கத்துக்கிறாங்க. அப்ப வேண்டியதையும் சொல்லிக் கொடுக்க கூடாது. உண்மையிலே இந்த உளவியல் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கும் குறிப்பா இளம் சிறுமிகளுக்கு, பெண்களுக்கு இந்த ஒரு 12 வயசுக்குள்ள, அதாவது சின்ன கன்னி பெண்கள், கன்னியா பெண்கள் அப்படிம்பாங்க, இன்னும் வயதுக்கு வரல, பருவம் வரல, அதுக்கு முந்தின அந்த அந்த அவளுடைய இயல்பான அந்த தெய்வீக தூய்மை அப்படியே இருக்கு. அந்த இளம்பருவத்துல நீங்க நல்ல நல்ல உயர்ந்த விஷயங்களை, பக்தியும் ஒழுக்கம், கற்பு, தேசம், குடும்பம், இதுக்காக போராடணும், செயல்படணும், தியாகம், இதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்துடணும் அந்த சின்ன வயசுல. இப்ப அவ இந்த ஏஜ் அட்டன்மெண்ட்னு சொல்றோமே, அதுக்கு முன்னாடி இந்த நல்ல விஷயங்கள்லாம் அவளுடைய நெஞ்சுக்குள்ள விதைக்கப்பட்டு விடணும். அப்போ அவளுக்கு அவள் வளர வளர சூழல்கள் எப்படி இருந்தாலும் அந்த லட்சியமும் அவளுள் வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்புறம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவட்ட பேசி அவளை திட்டி அல்லது அழுது என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம சின்ன வயசுலயே, அது எந்த வயசு சின்ன வயசுங்கிறது
ஒண்ணுமே புரியாத ரொம்ப பிஞ்சு குழந்தைகிட்டையும் பேச முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு 8 வயசுக்கு மேல 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வயசு குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை சொல்லணும். கற்பு, ஒழுக்கம், தூய்மை, தியாகம், சேவை, அறிவை பெறுதல், முன்னின்று நடத்துதல், வீரம், தீரம், அஞ்சாமை எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அந்த சின்ன வயசுல. அப்படி சொன்னா அவள் அந்த நல்ல லட்சியங்களோடு வளர்வாள். இதுதான் இளைய நங்கையின் எண்ணங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது இந்த பாடல். என்ன முக்கியமா அதுல என்ன சொல்றாரு பாருங்க. உயர்குல மாதர்க்கு கற்பு என்பது இயல்புங்கிற. நீங்க பயந்து பயந்து பொத்தி பொத்தி வைக்க வேண்டாம், நாங்க எங்க இருந்தாலும் எங்களை அதாவது எதிரிகளை சமாளித்து கொண்டு எங்க கற்பை காப்பாத்திக்க தெரியும்னு சொல்றார். பெண்கள் அப்படி சொல்றாங்கன்னு பாரதியார் சொல்றார். இதை சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். காப்பாற்றப்பட வேண்டியது பணம் இல்லை, பணத்தை விட முக்கியமா நம்முடைய ஒழுக்கம் என்பது அந்த குழந்தைகளுக்கு இளம் வயதில் அந்த பிஞ்சு மனசுல ஒரு கல்மஷமே வராத போதே புகட்டப்பட்டு விடணும் இந்த நல்ல விஷயம். அப்படி இருந்தா இன்றைக்கு நாம சமுதாயத்தில், பொதுவாக சமுதாயத்தில், குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தில், அதிலும் குறிப்பாக இளம் பெண்களிடையே காணுகிற பல கேடுகளை தவிர்க்கலாம். எப்போ? அந்த சின்ன வயசுல, இந்த பருவமடைவதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த தத்துவங்கள், உயர் கொள்கைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துடணும். கொடுத்தா நம்முடைய சமுதாயம் நிச்சயமா நல்லா இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. அப்படி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று இந்த புதுமை பெண் பாடல். இதுல பெண் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம், எப்படி இருக்க விரும்புவாள் என்பதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்ற. இதைத்தான் நாம நம்முடைய குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லணும். அப்புறம் இதுக்கு விளக்கமாக நம்முடைய பழங்காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் உதாரணங்கள் எல்லாம் சொல்லணும். எவ்வளவோ அடக்குமுறைகள் சமுதாயத்தில் இருந்த காலத்தில் கூட பெண்கள் சாதித்திருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் ராணிகளா இருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். போருக்கு சென்று எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறார்கள். அவுரங்கசீபை தோற்கடிச்சவள் சிவாஜியினுடைய மருமகள் தாராபாய். இந்த செய்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த இதில் நம்முடைய வரலாற்றில் சொல்லிக் கொடுக்கப்படலை. அப்ப அது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தா நம்முடைய பெண்கள் இன்னைக்கு இளம் பெண்கள்கிட்ட காணக்கூடிய பல சமுதாய கேடுகள் இருக்காது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் கொஞ்சம் ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரா இருக்கு. தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார், அவங்க பிரிட்டிஷாரை எதிர்த்து தோற்கடிச்சு அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சாங்க. ஏதோ ஒரு போர்ல சமாளிச்சு எதிர்கொண்டது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஆட்சி புரியணும்னா அப்ப அவங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சமாளிச்சு தானே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. வங்காளத்துல ராணி ராஸ்மணின்னு ஒரு அம்மா, அவங்களும் இந்த பிரிட்டிஷ்காரர்களை அழகா கையாண்டிருக்காங்க. அப்படி பாரத தேசத்தினுடைய எல்லா பிரதேசங்கள்லையும், எல்லா பக்கங்கள்லையும், எல்லா திசைகள்லையும் சிறப்புற ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் பெண்கள். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. அதனால இது நமக்கு சிறப்பு, புதுசு இல்லை. அதனால சமுதாயத்துல பெருவாரியான பெண்கள் தேவையில்லாமல் அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து அவர்களை விடுவிக்கணும். நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்வோம் என்று பெண்கள் சொல்லுகின்றார்கள். அதை வரவேற்கிறது விஷயம் தெரிந்த ஆண்கள் சமுதாயம். அதனால போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி, இப்புதுமை பெண்ணொளி வாழி பல்லாண்டு இங்கே மாற்றி வையம் புதுமை உறச்செய்து, அதாவது வையத்தை மாற்றி, இந்த உலகத்தை மாற்றி அமைத்து புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை அமரர்கள் ஆக்கவே. பாரதியாருடைய உண்மையான நோக்கம் பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப கொப்பளித்து கொண்டு வரும். அது என்ன? அமரராக்கணும், மனிதன் தேவனாக வேண்டும். அதுதான் அவருடைய லட்சியம், வேதத்தினுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அவர் திரும்ப கொண்டு வரார். அந்த ரிஷிகள் சொன்ன அந்த லட்சியத்தை, உன்னுடைய வாழ்க்கை தெய்வீகமயமாகணும், நீ தேவனாகணும். அதனால அமரர் ஆக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி அன்னை நல் அருளினால் ஒரு கன்னிகை ஆகியே தேற்றி உண்மைகள் கூறிட வந்திட்டாள். அதனால இந்த புதுமை பெண்கிறது ஒரு மானிட பெண்ணுன்னு நினைக்காத, அன்னை பராசக்தியே இப்படி வந்திருக்கின்றாள். அவள் சொல்வதனைத்தும் இந்த மானுட வர்க்கத்தையே கைதூக்கி விடக்கூடிய பேருண்மைகள். அது எப்படி? அதனுடைய விளைவு என்ன? செல்வம் யாவினும் மேற்செல்வம் எய்தினோம். நாம
இதெல்லாம் செல்வம், இதெல்லாம் வளம், இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமே, அதை விட ஒரு பெரிய செல்வம் நமக்கு கிடைச்சிருச்சு. பெண்கள் இப்படி திறமையும் தூய்மையும் வலிமையும் தற்சார்பும் சமுதாயத்தையே கட்டி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் விளங்குவது, அதுதான் நமக்கு சிறப்பு, பெருஞ்செல்வம். இத்தனை நாளும் கிடைத்த செல்வத்தை விட இது பெரிய செல்வம். எது? பெண்களின் இந்த சுதந்திரமும் அதன் விளைவாக வரக்கூடிய சிறப்புகளும் என்று பாரதியார் ரொம்ப அழகா எடுத்துரைக்கின்றார். இன்றைய இளம் பெண்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டிய பேருண்மைகள் அடங்கிய அற்புதமான திருப்பாடல் இது. உங்களுடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நான் சொல்றது, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு இதை சொல்லணும், ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லணும். பெண்கள் இப்படியெல்லாம் இருப்பதற்கு ஆண்கள் உதவிகரமா இருக்கணுங்கிறதையும் சொல்லணும். அப்படி பெண்களுடைய பாரத சமுதாயத்திலே பெண்கள் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் பாரதியார் இந்த புதுமை பெண் பாடலிலே. ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.